நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன விசேஷம் என்னவென்றால், மத்திய அரசு நமது தமிழகத்தை சார்ந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் நிதி உதவி வழங்க மறுக்கிறது. நிதி ஆதாரம் மத்திய அரசு இங்கிருந்து கொண்டு வரவில்லை. நாம் கொடுக்கின்ற வரியைத்தான் நமக்கு மத்திய அரசு திரும்பவும் கொடுக்கின்றது. வரி என்பது நாம் செலுத்துகின்ற பல்வேறு வகைகளை வாங்குகின்ற பொருட்கள் மூலமாக வரி செல்கின்றது. வருமான வரி அல்லாமல் நான் சொல்வது வருமான வரி வந்து அது ஒரு வரி தான். ஆனால் அதில் மறைமுகமான நிறைய வரிகள் மக்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. அந்த வரிகள்லாம் சேர்ந்துதான் மத்திய அரசுக்கு கிடைக்கிறது. அதிலே ஒரு பங்கை நமது மாநிலத்திற்கு நமது பங்களிப்பை இங்கே கொடுக்கிறார்கள். அது ஏதோ அவங்களுக்கு நமக்கு இனமாக கொடுக்கின்ற பணம் அல்ல, நம்மளுடைய பங்கு தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை கொடுப்பதற்கு கூட அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். காரணம், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டுள்ள அனைத்து திட்டங்களிலும் இந்திய அளவிலே பேசப்படுகின்ற ஒரு திட்டங்கள் ஆகும். அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தக்கூடாது. அதை அனைவரை படித்தால் இந்திய அளவிலே அவர் தேர்ந்தெடுத்து விடுவார் என்ற ஒரு அற்ப சந்தோஷம் தான். ஆக இதனுடைய என்னவென்று சொன்னால், ஏழை எளிய மக்கள் தான் பயன்பெற வேண்டும் என்று அம்மா அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். உதாரணத்துக்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற அரிய திட்டங்களை சொல்கிறார். உதாரணத்துக்கு 20 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்று எடுத்துக் கொள்வதால் நடுத்தர மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே மேற்கு வங்கத்திலே இருந்து அரிசியை இறக்குமதி செய்து அதன் மூலம் மானியத்தை வழங்கி 20 ரூபாய்க்கு நல்ல தரமான அரிசியை இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது நடுத்தர மக்களுக்கு அம்மா செய்கின்ற ஒரு நல்ல திட்டம். அதே போல ஒரு ஏழை மக்கள் நல்ல உழைக்கின்றவர்கள் மட்டும் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் அன்றாடம் போய் ஹோட்டலுக்கு போய் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவு செய்து திருப்தியாக சாப்பிடக்கூடிய நிலையில் இல்லை. அதை போக்குவதற்காக அவர்கள் சிறப்பு திட்டமான அம்மா உணவகம் என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அற்புதமான திட்டம் என்னவென்று சொன்னால், இட்லி 1 ரூபாய்க்கு கிடைக்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கு கிடைக்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆக ஒருவர் ஒரு வேலைக்கு 10 ரூபாய் செலவு செய்தால் வயிறாக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே குறிப்பிடுகின்றேன். உழைக்கும் வர்க்கம் எந்த அளவுக்கு அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் அவர்களுடைய தனி கவனத்தை அம்மா அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டிலே இன்றைய தினத்திலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு சராசரி தமிழ் குடிமகனும் அவர்கள் இப்போது சம்பாதிக்கின்ற அளவை விட 6 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை அம்மா அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதுதான் விஷன் 2023 என்கின்ற தொலைநோக்கு 2000 பார்வையில் 2023. அப்பொழுது 10 ஆண்டுகள் கழித்து ஒருவர் இன்றைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் கழித்து அவர் 30,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு அம்மா அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். சும்மாவே ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அடுத்த 10 வருஷம் 30,000 எப்படி சம்பாதிக்க முடியும்? அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அவர்கள் பிள்ளைகளுக்கு முதலில் கல்விதான் ஒரு சிறந்த செல்வம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் இந்த ஆண்டு 16,350 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் கல்வியின் பாடம் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஏழை எளிய மக்கள் கூட அவர்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆரம்ப கல்வி முதல் பள்ளிக்கூடம் செல்கின்ற குழந்தை முதல் கல்லூரி செல்கின்ற பருவம் வரை